வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் திரு ஞானி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். வணக்கம். தமிழக அரசு சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு தொல் திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. மத்திய அரசுடைய கெடுபிடிகளுக்கு அஞ்சாமல் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. என்ன கண்டெக்ஸ்ட்ல அவர் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறது? அது அவர் தான் கேட்கணும். ஏன்னா ஒரு மாநில அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு, பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அரசு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசினுடைய ஒத்துழைப்புடன் செய்யும் பொழுது அதில் கெடுபிடி, சுதந்திரமாக செயல்படணும் இப்படிலாம் பேசுவது என்பதே ஒரு வழக்கமாகிவிட்ட ஒரு சூழ்நிலையாகத்தான் நான் பார்க்கிறேன். தவிர ஏதாவது பேசணுமே அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் இதே குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன். அது ஒரு சம்பிரதாயமாக சொல்கிற ஒரு குற்றச்சாட்டாகத்தான் நான் கருதுகிறேன். ஏதோ சொல்லணும்னு தான் சொல்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். மாறாக ஒரு அரசியல் நல்ல நல்ல எண்ணங்களோடு ஒரு வளமான தமிழகம் வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக இந்த பறக்கும் சாலை திட்டம், இந்த மாதிரியான பல்வேறு திட்டங்களுக்கு, குளச்சல் துறைமுகம் போன்ற வரவேற்கக்கூடிய நல்ல கட்டமைப்புகளை பெருக்கக்கூடிய திட்டங்களுக்கு தொடர்ந்து மத்திய அரசு தமிழகத்தின் நலன் கருதி பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறோம். அதனுடைய ஒரு ப்ராசஸில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு ஹெல்த்தியான விஷயமாக அதை வரவேற்க வேண்டும். அதை விட்டு திட்டங்களை செயல்படுத்தும் போது இதில் உள்நோக்கம் இருக்குது, சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறதே மாநிலத்தினுடைய வளர்ச்சியில ஜெயலலிதா இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமையா இல்ல, நான் சொன்னேன் ப்ராசஸ் அப்படின்னு. அதாவது ஜிஎஸ்டியை பொறுத்தவரையிலும் ஜெயலலிதா அவர்கள் முதல்ல அந்த ஜிஎஸ்டியை இந்தியாவிலேயே எதிர்த்த ஒரே மாநிலம் தமிழகம். அதாவது அரசு, இந்த அதிமுக எதிர்த்து வாக்களித்தார்கள். ஆனால் அதன் பிறகு அதே ஜெயலலிதா இருந்தபோது அப்ஸ்டெயின் பண்றாங்க. ஏனென்று சொன்னால் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் அதை பார்க்கணுமே தவிர ஜெயலலிதா இருந்தபோது எதிர்த்ததெல்லாம் இவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்படியே ஒத்துக்கிட்டாலும் தவறு என்ன இருக்குது? வி ஆர் கன்வின்சிங் தம், இந்த மாதிரி இருக்குது செய்கிறோன்னு சொல்கிறது தவிர. இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், இதில் பறக்கும் சாலை திட்டத்தில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய மிகப்பெரிய முயற்சியினால் அதை வந்தபோது வரவேற்கிறோம்னு சொன்னார். ஆனால் அது நேற்று முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்தா இதுக்குள்ளே ஏதாவது உள்நோக்கம் இருக்குதான்னு கேட்டால் அப்போ இரட்டை நிலைப்பாடு ஏன்? உங்களுக்கு உண்மையிலேயே மாநிலத்தின் மீது வல அக்கறை இருக்கிறதா இல்லையா? அதே தான் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். இல்லை, அதாவது ஒரு அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் ஏன் மாற்றிக்கொள்கிறதுன்னு சொல்ல வேண்டும். அது ரொம்ப அடிப்படையான விஷயம். இந்த பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிஎஸ்டி ஆகட்டும், உதவி திட்டமாகட்டும், அதன் பிறகு பறக்கும் சாலை திட்டமாகட்டும், இதெல்லாம் வரிசையாக நீங்கள் எப்போது கருத்து நிலை மாறுகிறது என்றால் ஜெயலலிதா செயலிழந்து 70 நாட்கள் மருத்துவமனையில் இருக்கிற போது மாறுகிறது. அதனால தான் இதை பற்றின சந்தேகம் வருகிறது. அந்த 70 நாட்களுக்குள் அவசரமாக ஒவ்வொன்றிலும் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்படுகிறது? அதுக்கு முன்னால் ஆண்டுக்கணக்காக இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த 70 நாளில் திடீரென்று இவை எல்லாவற்றிலுமே ரிவர்சல் நடக்குது. அவர் அப்போ படுத்த உடனேயே அப்ப இதை பற்றி கேள்வி கேட்பது அவசியமாகிறது. ஏன் மாத்திக்கிட்டாங்கன்னு நம்ம அதிமுக தான் கேட்க முடியும். இல்ல, அரசு நெருக்கடியின் அடிப்படையில மாத்திக்கிட்டாங்களான்னு பிஜேபி இல்ல, நெருக்கடி அடிப்படையில மாத்திட்டாங்கன்னு சந்தேகம் வருதுன்னு திருமாவளவன் சொல்றாரு. ஏன்னா மத்தியில் பிஜேபி இருக்கு. பிஜேபி சேர்ந்த வெங்கையா நாயுடு மருத்துவமனைக்கு திரும்ப வந்துட்டு போறாரு. ஒவ்வொரு முறையும் பேசிட்டு போறாரு. பேசிட்டு போனோடனே அடுத்த 2 நாட்கள்ல இந்த நிலைப்பாடு மாற்றங்கள் வருது. அப்ப அதுக்கு என்ன தொடர்புங்கிற கேள்வியை கேட்பது இயல்பானது. அந்த இயல்பான கேள்வி தான் அவர் கேட்கிறாரு. இல்லை, இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது கூட நிலம் கையகப்படுத்துதல் சட்ட திருத்தத்தில் அவங்க ஆதரவான நிலையை லோக்சபாவில் எடுக்கிறாங்க. ஆனால் அதுவே மாநிலங்களுக்கு வரும்பொழுது மாறுது. கம்யூனிஸ்ட் பொறுத்த வரைக்கும் மக்களவையில் ஆதரித்து வாக்களிக்கிறார்கள். 2 மாதத்தில் மாநிலங்களில் மாறுது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த வாரம் அதே நிலம் கையகப்படுத்துதல் சட்ட திருத்தத்தை தெலுங்கானா மாநிலம் முழுக்க செயல்படுத்தி இருக்கிறது, மசோதாவாக கொண்டு வந்திருக்குது. அதுக்கு சந்திரபாபு நாயுடு சொல்றாரு, சந்திரசேகர் ராவ் சொல்றாரு, இந்த சட்டமானது சரியான சட்டம், இது வந்தால்தான் விவசாயம் பெருகும், கட்டமைப்புகளை பெருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நிலைப்பாடுகள் மட்டுமல்ல, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது இதுல நிலம் கையகப்படுத்தல் சட்டத்தில் எப்படி மாறினாங்க? தலைமை அப்ப மாறிடுச்சா? 2 ஜெயலலிதாவா? இல்லையே.
அவங்க மக்களவையில் இருக்கும்பொழுது இந்த நாட்டிலேயே நிலம் கையகப்படுத்தல் சட்ட திருத்தத்தை மிக தெளிவாக தமிழில் கிட்டத்தட்ட ஒரு 5 பேஜ் 10 பேஜ் அறிக்கை கொடுத்து என்னென்னலாம் இந்த சட்டத்தில் நல்லது இருக்குன்னு அறிக்கையாக கொடுத்ததே ஜெயலலிதா அவர்கள் தான். அப்புறம் மாநிலங்களையே மாறுறாங்க அப்படின்னு சொன்னால் நிலைப்பாடு என்பது திரு ஞானி அவர்கள் சொல்வது போல அந்த தலைமை அவங்க இல்லாத போது இருந்த போது உடம்பு சரியில்லை அப்படிலாம் இல்லை, மாறிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஜிஎஸ்டியை பொறுத்தவரையிலும் மாநில நலன் சார்ந்த சில திருத்தங்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதை மத்திய அரசு அந்த ப்ராசஸில் நாம சரி செய்யும் பொழுது இந்த காக்காவுக்கார பணமரம் விழுந்த கதையாக தான் இந்த ஜிஎஸ்டி விஷயத்தை பார்க்கணுமே. இன்னும் முடியல, இன்னும் கூட உள்ள பிரச்சனை, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுதான் நான் சொல்லுவேன். அதில் ஒன்றும் இது என்னன்னா, இது தொடர்ந்து சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை வரவேற்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய அந்த மாநில நலன் கருதி அரசியல்வாதிகளுடைய கட்டாயம். அதை சந்தேகிக்கிறோம் என்ற போர்வையிலே அதை எதிர்ப்பது மத்திய அரசனுடைய பாஜகவினுடைய நிலைப்பாடு தெளிவாக தான் இருக்குது. நாங்க அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்கணும்னா அது மாநில அரசு தான் கேட்கணும். அவர் தமிழக சொல்றாரு, இல்ல தாராளமா அவர் கேட்கட்டும். நான் என்ன கேட்கிறேன், இது இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குறாங்க, பிரஷர் பண்றாங்கன்னு யார் சொல்லணும்? இல்ல ஏன் விமர்சனம் வருதுன்னா, மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வெற்றிடம் உருவாகி இருக்கிறது, அதை நிரப்ப வேண்டும் அப்படின்னு தமிழிசையை சொல்றாங்க. அது உண்மைதானே. சித்தாந்த அடிப்படையில அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒன்னாதான் இருக்கு அப்படின்னு வெங்கையா நாயுடு பேசுறது, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அதிமுகவை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்குது, பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு முரளிதர் ராவ் இல்லன்னு அவரே மறுத்திருக்கிறாரு. இது மாதிரி சொல்லப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த ஸ்டேட்ஸ்மென்ட்ஸ் எல்லாம் அடிப்படையா வச்சு இப்ப இந்த நெருக்கடி கொடுக்கப்படுகிறதாங்கிற அந்த கேள்வியை அவங்க கேட்க. சரிதான் கார்த்திகேயன். ஆனா தொடர்ந்து ஒரு வரி, அதாவது ஒரு 10 லைன் பேசும் பொழுது அதை ஒரு வரியாக்கி அதை ஒரு செய்தியாக்கி அதை ஒரு சர்ச்சையாக்குவது சமீப காலங்களில் வழக்கமாகவே இருக்குதுன்னு தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். ஏனென்றால் முரளிதர் ராவ் அவர்கள் சொன்னது கூட அது தவறாக சொல்லப்பட்டதுன்னு அடுத்த நாளே மறுபறிக்கை வந்திருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அடிக்கடி வெங்கையா நாயுடு போனாருன்னு, அவர் அடிக்கடி போயிருந்தாலும் தவறு இல்லை, அடிக்கடி போகலை, ஒருவேளை போயிருந்தாலும் தவறு இல்லை. ஏனென்று சொன்னால் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருப்பதை வரவேற்க வேண்டும். இதில் என்ன, 2 பேர் ஒரு நல்ல ஒத்துழைப்பு இருக்கும்போது அதை கெடுக்கிற மாதிரி சந்தேகமாக பார்க்குறோம், இது சரியில்லை அப்படின்னு சொல்வதே அது ஒரு உள்நோக்கத்தோடு சொல்லப்படுகிற விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதே போல் பல்வேறு விஷயங்கள் நீங்கள் இன்னைக்கு வெற்றிடம் உருவாகிறது என்றால் கண்டிப்பாக தமிழகத்தில் அரசியலில் ஒரு வெற்றிடம் உருவாகி இருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிகப்பெரிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல் கட்சி அதுதான், வலுவாய்ந்த கட்சி, பலம் வாய்ந்த கட்சி அதுதான். அந்த கட்சியை பொறுத்தவரையில் கொள்கைகள்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு ஒரு தலைமையின் கீழே பணியாற்றக்கூடிய அந்த கட்சி, செயல்படக்கூடிய அந்த கட்சி தலைமையை இழந்து இருக்கிறது என்பது உண்மை. கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அதனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்றால் அரசியல்ல தமிழகத்தினுடைய எதிர்காலம் வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக ஒரு தலைமை வேண்டும் என்று சொன்னால் அது பாஜகவால் மட்டும்தான் முடியும்னு அரசியல் கட்சியா நாங்க நினைக்கிறோம். தவறு என்ன இருக்குது, அதை நாங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கறத நாங்க சொல்றோம். 2 விஷயம். ஒண்ணு, அதிமுகவும் பிஜேபியும் ஒற்றுமையா இருக்கிறாங்க, அதுல தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்துறாங்க மாநில அரசு நான் சொன்னேன், நீங்க அது அதிமுக பாஜக மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் ஒண்ணுதான், அர்த்தம் எல்லாம் ஒண்ணுதானே, வார்த்தை அது இருக்கிறாங்களாங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்னு, அதிமுக திமுகவுக்கான மாற்றாக அவங்க யோசிக்கிறாங்க. இல்ல 75 நாள்ல 3 தடவை வெங்கையா நாயுடு பார்த்துட்டு போறாங்கிறது இருக்குல்ல, ஒற்றுமை அதிகமா இருக்கிறதுனால அதிகமா ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அதே 75 நாள் 3 தடவை ஜெயலலிதாவை பார்க்க ஒரு முயற்சி பண்ணலையே என்ன, இதே விஷயங்களுக்கு பேச இந்த ப்ராசஸ், இந்த டாக் நடக்கிறதுக்கு. அதனால இப்ப போறதுங்கிறது வேறு விதமான அரசியல் அவரால் சரியா புரிஞ்சுக்க முடியல. 75 நாள்ல பார்க்கல, 75 நாட்கள்ல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 75 நாட்கள்ல 3 முறை பேசினதுக்கு அப்புறம் இதெல்லாம் மாற்றங்கள் வந்திருக்கு. தமிழக அரசு அனுமதி கொடுத்து இதே மாற்றங்களுக்கு அதுக்கு முன்ன அவங்க உயிரோடு இருந்தபோது ஒரு 75 நாள் முன்னாடி பார்த்துக்கலாமே. இல்ல சார், அதான் சொன்ன ஒரு ப்ராசஸ் நடக்கும் பொழுது முடிவடையும் நிலை அப்போ ஜிஎஸ்டி பில்லு எல்லாமே ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்த உடனே முடிவடைகிற நிலைமைக்கு வந்துடுது. அவங்க முடிவடைகிற நிலை வரும்போது தான் இந்த முடிவடைகிற நிலையும் வருது. இல்ல இதுதான் சொன்னேன், ஒரு உடல்நிலை நான் என்ன கேட்கிறேன், அது சரி அப்பதான் மாறுச்சுன்னா நான் கேட்கறது பதிலே சொல்லு ஞானி அவர்கள். சொல்லுங்க. ஜெயலலிதா இருந்த பொழுது
இந்த நிலம் கையகப்படுத்தல் சட்ட திருத்த ஆதரிச்சு ஒரு சட்டத்தை நீங்க பேசுறீங்க. ஏன் மாத்தினாங்க? அவங்க மறுத்த பல்வேறு பத்து விஷயங்கள் விஷயம் பல்வேறு விஷயங்கள் நீங்க வந்து உணவு பாதுகாப்பு சட்டம் இருக்கு, நீட் இருக்கட்டும் சார், உதய் இருக்கட்டும் சார், இந்த மாதிரி பல்வேறு இல்ல இருக்கட்டும் சார், உதய் கூட அவங்க அனுமதிக்க மாட்டேனாங்க. இல்ல பரவாயில்ல, அது தவறு தானே. நாம தொடர்ந்து அதை வந்து சொல்லிக்கிட்டு தானே இருந்தோம். நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், எங்களுடைய நிலைப்பாடு, மத்திய அரசு பாஜகவினுடைய நிலைப்பாடு மாறி இருக்கிறதா என்றால் இல்லை. தவறா சரியாங்கிறது நீங்க சொல்லவே இல்லை. அவ்வளவுதான். தவறா சரியாங்கிறது வேற ஒரு இல்லங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரு நிமிஷம் நான் முடிஞ்சு. சரியா தவறாங்கிறது வேறு விமர்சனம். உங்களுக்கு சரியா படுறது எனக்கு தவறா படலாம், எனக்கு தவறா படுறது உங்களுக்கு சரியா படலாம். கன்வின்ஸ் பண்றீங்களா இல்லையாங்கிறதா முக்கியம். நான் உங்களை கன்வின்ஸ் பண்றேன்னா நீங்க என்ன கன்வின்ஸ் பண்றீங்களா? ஜெயலலிதாவை ஏன் கன்வின்ஸ் பண்ணல, அதுக்கப்புறம் ஏன் கன்வின்ஸ் பண்ண முடியுது? ஜெயலலிதா அவர்கள் கன்வின்ஸ் ஆனதுனாலதான் அந்த ஜிஎஸ்டி விஷயத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப நீங்க மொத்தமாகவே இதே விஷயத்தை பிஜேபி செய்யலன்னு சொன்னா வேற மாதிரி பேசுவாங்க. இல்ல அன்னைக்கு ஒரு நிமிஷம் ஞானி சார், அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே ஜெயலலிதா அவர்கள் நலம் பெற வேண்டும், நிறைய தகவல்கள் இது ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து நினைவிலே இல்லைன்றாங்க, நினைவில் இருக்காங்கன்றாங்க. இன்னைக்கு அதைத்தான் நான் சொல்றேன். ஒரு வரியை வைத்துக்கொண்டு இன்னைக்கு வந்து அரசியலானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது தவறான விஷயம். இந்த மாதிரியான திட்டங்கள் மக்கள் நலன் குறித்து செல்லும் பொழுது சில நேரங்களில் நம்ம கன்வின்சிங்கா அந்த சூழ்நிலையை பொறுத்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை வரவேற்க வேண்டும். அதுக்குள்ள அரசியலை போய் புகுத்தினோம்னு சொன்னா இது வளர்ச்சி பாதைக்கு போகவே முடியாது. ஜெயலலிதா வந்து மருத்துவமனையில் இருக்கும்போது உடல்நிலை கொஞ்சம் சீரான பிறகு உட்காந்து சாப்பிட்டாங்க, விசாரிச்சாங்க, கட்சி பற்றி கேட்டாங்க, தேர்தலுக்கு அறிக்கை விட்டாங்க, உள்ள இடைத்தேர்தல்களுக்கு. அதுக்கு பிறகு காவிரி பிரச்சனை பற்றி விவாதிச்சாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. ஆனால் இந்த மத்திய அரசு சம்பந்தப்பட்ட இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் தமிழக அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறதுன்னு அவங்க ஏன் ஒரு அறிக்கை கூட விடலை? இதெல்லாம் செஞ்சவங்க அந்த அறிக்கை மட்டும் ஏன் வரல? எந்த திட்டத்தை நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருந்தாலும் அந்த அறிக்கையெல்லாம் ஏன் அப்ப அங்கிருந்து வரல? இல்ல, நான் அதை அப்படி பார்க்கல. ஞானி போன்றவர்கள் வந்து உடல்நிலை சீராகி கொஞ்சம் செயல்பட்ட காலகட்டங்கள் இருக்குல்ல மருத்துவமனைக்குள்ள, அந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் பற்றி ஏன் பேசவே இல்லை அவங்க? அப்படின்னா சார், இது வந்து தவறான விஷயம்னா அவர்கள் இறந்து 2 நாள்லயே யார் அடுத்த முதல்வர், யார் அடுத்த பொதுச் செயலாளர், இப்படியெல்லாம் ஒரு வேகமான ஒரு உலகத்துல இவர் நினைக்கிற மாதிரி ஒரு வருஷம் உடம்பு சரியில்லாத அது எல்லாம் எந்த மசோதாவும் வரக்கூடாது, எந்த திட்டமும் வரக்கூடாது. இதெல்லாம் என்னங்க? நான் கேக்குறதுனா இது வந்து உயிரோட இருக்கிற போது உடல்நலம் தேறி வருகிறதுன்னு சொல்லும் போது அந்த கன்வின்ஸ் பண்ற அந்த சூழல் இல்லையே, அவங்க அந்த ஒப்புதல் வரலையேன்னு. இல்ல, யூ டோன்ட் நோன்ற நானு அது வந்து நமக்கு தெரியாது. இல்ல அதுதான் உண்மை. ஏன்னா இது ஒரு ப்ராசஸ். நான் மறுபடியும் சொல்றேன், இது ஒரு ப்ராசஸ். எல்லாமே ஒரு நபரே உட்கார்ந்து கொண்டு செய்வது என்பது முடியாது. நீங்க ஜிஎஸ்டி மசோதா குறித்து தொடர்ந்து டிஸ்கஷன்ல இருக்கிறோம். பாண்டியராஜன் போய் பேசிட்டு வந்தாரு. அதே போல புதிய கல்விக் கொள்கை குறித்தும் டிஸ்கஷன்ல தான் இருக்குது. முடிவாயிடுச்சா? அதனால ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா அந்த கருத்து வேறுபாடுகள் கட்சிகளுக்குள்ள 1000 இருக்கலாம். மத்திய மாநில அரசுகளுக்குள்ள இருந்தா அதை உட்கார்ந்து சால்வ் பண்ணுவாங்க. அதுக்காக காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் இப்போ செயல்படாத போயிடுச்சா? இன்னொரு விஷயத்துக்கும் திரு ஞானிட்ட விளக்கம் வாங்கணும். அவர் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு சூழல் இங்க பிஜேபிக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வெங்கையா நாயுடு நேற்று சொல்லியிருக்கிறாரு, இதுவரைக்கும் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பிஜேபிக்கு ஆதரவான வாக்குகள் கூட ஜெயலலிதாவுக்காக அதிமுகவுக்கு போச்சு. ஆனா இனிமே வந்து திமுகவோட அதிமுக வந்து மக்கள் வந்து நேசிக்கிறாங்க. ஏன்னா அதிமுகவுக்கு ஒரு தேசிய பார்வை இருக்கிறது. ஆனாலும் பிஜேபிக்கான வாக்குகள் திரும்ப வந்துரும்ன்றார். பிஜேபி ஆதரவாளர்கள் வாக்கு ஜெயலலிதாவுக்காக போன வாக்குகள் திரும்ப பிஜேபிக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறார். இந்த மெசேஜை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பிஜேபியை பார்த்து திமுக பயப்பட வேண்டியதில்லை, அதிமுக தான் பயப்படணும்னு அதிமுகவுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். இல்ல, மெசேஜ் வந்து இல்லையா, திமுகவுடைய ஓட்டு வந்து பிஜேபிக்கு போயிடும்னு அவங்க சொல்லல, அதிமுக ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு போயிடுன்னு சொல்றாங்கன்னா யார் கவலைப்படணும்? அதிமுக தானே பயப்படணும். இப்ப அதிமுக பயமுறுத்துவதற்காக சொல்லப்படுதா? இல்ல இதெல்லாம் இந்த பயமுறுத்துறதுக்காக சொல்லப்படுறதா? இதெல்லாம் நீங்க எப்படி வேணா வச்சுங்க, உங்க ஓட்டெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார் பாரதிய ஜனதா கட்சி அதிக அளவுல அதிமுகவோட ஓட்டெல்லாம் இங்க வந்துரும் அவர் சொல்லல. பிஜேபிக்கான ஆதரவாளர்கள் ஜெயலலிதாவுக்காக
அதிமுகவுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அதுதானே எல்லாம் ஒண்ணுதானே. இப்போ வந்து ஜெயலலிதா அந்த இல்லாத ஓட்டெல்லாம் சூழல்ல அந்த இங்க ஓட்டெல்லாம் இங்க வந்துருன்னு வந்துரும் அப்படிங்க. நான் என்ன சொல்ல இங்க வந்துருன்னு வரேன், சொல்றாங்க. கார்த்திகேயன் ஞானி அவர்கள் சொல்வது போல இது பயந்துட்டாங்க, பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொன்னா ஞானி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல மிகப்பெரிய இடத்தை பிடிக்க போகிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறார்னு அர்த்தமாகுது. இல்லையே, நீங்க அவருடைய பயமுறுத்துறீங்கன்னு வார்த்தை சொல்றீங்க, எப்படி நீங்க இருந்திருக்கணும் வரப்போறீங்கன்னு அப்படின்னா, நான் சொல்றேன். அது அவருடைய வார்த்தை எப்படி இருந்திருக்கணும்னா உங்க வேகமா முயற்சி, இருந்திருக்கணும். உங்க முயற்சி. தவிர அரசியல் கட்சி நாங்க பயமுறுத்துறாங்கங்கிறதும் வந்துரும் அப்படிங்கறது நான் எப்படி வந்துருவாங்க. ஒண்ணா அது இருக்கு? அந்த ஞானி மாதிரி அவர்களுடைய சாமி- வார்த்தையிலேயே அந்த பயம் தெரிகிறது. எனக்கு ஒரு பயம் அவ்வளவுதான் விஷயம். நீங்க வருவீங்கன்ற பயம் அது எனக்கு இல்ல. பரவாயில்ல. நீங்க பிஜேபி மீதான உங்கள் நிலைப்பாடு எங்களுக்கு நன்றாக தெரியும், அது வேற விஷயம். நான் என்ன சொல்ல வரேன், இந்த விவகாரத்தை பொறுத்து தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு தலைமையை வைத்துக் கொண்டிருந்த அதிமுக இன்றைக்கு தலைமை இல்லாமல் கண்டிப்பாக தவித்துக் கொண்டிருக்கிறதால சந்தேகம் கிடையாது. அவங்க 1000 பேரை வந்து சொல்லலாம், பல தலைவர்கள் இருக்கலாம், நிறைய பேர் கொண்டு வரலாம். ஆனால் ஜெயலலிதா அவர்களுக்கு ஈடு வேறு யாரும் இல்லை என்கிற பொழுது அந்த தலைமையை மக்கள், அந்த தொண்டர்கள் இழக்கும் பொழுது அந்த கட்சியே அவர்களுக்கு ஈடாக சசிகலா இருக்கிறார்னு சொல்லிதான் இல்ல, அது பரவாயில்ல, அது அவங்களுடைய விருப்பம், அது வேற விஷயம். நாம டெய்லி சசிகலாவை பிஜேபி ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு இவர் சொல்றார் தலைவரா. இல்ல, நீங்க நான் யார் ஏத்துக்கிறது சசிகலா அவர்களை? நான் அவங்கள தலைவராக ஏத்துக்கிற அவசியம் இல்லை. அவங்களுடைய சொந்த கட்சி விவகாரம். நான் சொல்வது ஜெயலலிதாவுக்கு ஈடான தலைவராக சசிகலா இல்லங்க. நான் எதுக்கு ஏத்துக்கணும்? நான் ஜெயலலிதா தலைவராக ஏற்றுக்கொள்ளாதவன். எனக்கு ஜெயலலிதா எனக்கு இன்னும் தலைவர் கிடையாது. நான் ஏன் ஏத்துக்கணும்? எனக்கு ஒன்னும் அவசியம் இல்லை. அவங்க கட்சி விவகாரம் தலைவர் இல்லைன்னு சொல்றீங்க. நான் சொல்வது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் ஜெயலலிதா அவர்களை மிகப்பெரிய தலைவராக பார்த்தார்கள். உறுதியாக அவர்களை ஈடு செய்வதற்கு அது தெரியும்ல, அதுதான் சொல்லுவோம். நீங்க பார்க்கல இல்ல, நான் பார்க்கல, கண்டிப்பா பார்க்கல. அப்போ நாங்க என்ன ஃபீல் பண்றோம், பிஜேபி பார்க்கல, பிஜேபியை பார்ப்பாங்க. அந்த தொண்டர்கள் பிஜேபியை ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு. அதை நோக்கித்தான் நாங்கள் பயணம் செய்வோம். நாங்க அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வேற. அதாவது நாங்களும் தமிழகத்துல ஆட்சியை பிடித்து எங்களுடைய சித்தாந்தத்தின்படி எங்களுடைய மக்கள் நல திட்டங்களின் மூலமாக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். இதைத்தான் எங்களுடைய தமிழக தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை தான் வெங்கையா நாயுடு சாதகமா இருக்குமா திருஞானி? இவங்களுக்கு பிஜேபிக்கு சாதகமா இருக்குமா? இல்ல, எனக்கு அப்படி இருப்பதாக தெரியவில்லை. சரி, இடைவெளிக்கு அது அவருடைய பார்வை, விருப்பம். ஸ்டாலின் செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக செய்தி வந்திருக்கு. இன்று திமுகவுடைய பொதுக்குழு கூடுகிறது. அதில் செயல் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எப்படி பார்க்க? இல்லை, அவங்க வந்து இதை ஏன் இவ்வளவு தூரம் இழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல, தேவையில்லாமல். காரணம், நடைமுறையில் ஏற்கனவே அவர் தான் செயல் தலைவராக இருக்கிறார். ஸ்டாலின் அந்த கட்சியுடைய செயல் தலைவராகி எனக்கு தெரிஞ்சு 1-2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நடைமுறையில் கட்சியை நடத்தி கொண்டிருப்பதே அவர் தான். இதை வந்து ஏற்றுக்கொண்டு அவரை அடுத்த தலைவராகவே அறிவிக்கிறது தான் நியாயப்படி அவங்க செஞ்சிருக்க வேண்டியது. அதை வந்து கலைஞர் மேலே இருக்கிற மரியாதையினால் அவர் இருக்கிற வரைக்கும் அதை செய்ய வேண்டாம் என்று அவர்கள் வந்து தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் அடிப்படையான காரணம். கலைஞர் மீது மரியாதை என்பது வேறு. அவர் வந்து ஸ்டாலின் அடுத்து தலைவராக்கிவிட்டு கலைஞரை வந்து நீங்கள் ஆலோசகராகவோ இந்த மாதிரி வேறு ஒரு பதவி ஒன்றையும் உருவாக்கி அதில் அவர் இருந்து கொண்டு இருக்கலாம். அதுதான் நியாயமாக இருந்திருக்க முடியும். ஆனால் இப்போதும் செயல் தலைவர் என்று ஆக்குவது என்பது வந்து ஸ்டாலினுக்கு தொடர்ந்து வந்து இழைக்கப்படுகிற ஒரு அநீதின்னு தான் நான் நினைக்கிறேன். 1.5 வருஷம் 2 வருஷம் அவர் தான் பிராக்டிகல் தலைவர் அவர் தான் இருக்காரு. அப்படினால இந்த பதவி எதுக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. எது செயல் தலைவர் அப்படின்னு அதான் செயல் தலைவர் பதவியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நேர தலைவர் ஆக்கிடலாம்னு தான் நானும் சொல்றேன். செயல் தலைவர் தேவையில்லை, நேர தலைவராக அவர் ஆக்கிடலாம். உடல்நல குறைவு காரணமாகவும் முதுமை காரணமாகவும் கலைஞர் அவர்களுடைய பொறுப்பை வந்து இனிமேல் இவரை எடுத்துக்குவார்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் கட்சியின் ஆலோசகராக தொடர்ந்து செயல்படுவார்னு சொல்ல வேண்டியதானே. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில ஸ்டாலின் அவர்களுக்கு அங்க அவர் தலைவராகவோ அல்லது செயல் தலைவராகவோ அவருக்கு தகுதி இருக்கிறது. அந்த கட்சிக்கு தலைவராவதற்கு அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. உழைத்திருக்கிறார், நேரம் கொடுத்திருக்கிறார், மக்கள் பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறார். அதிலெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அது அவங்களுடைய கட்சியினுடைய முடிவு. அவங்க கட்சி, அவங்க என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம். எப்படி அதிமுகவில் பிஜேபி நாங்கள் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் திமுகவுக்கும் அது பொருந்தும். அவங்க கட்சி, அவங்க முடிவு எடுக்கணும். ஆனால் அவருக்கு அப்படி ஒருவேளை அவர் செயல் தலைவராகவோ தேர்ந்தெடுக்கப்படுவாரானால் அதிமுக நீங்க வேற ஒரு கருத்தை சொன்னீங்க. என்ன சொன்னோம்? ஜெயலலிதாவோட இடத்தை நிரப்ப முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இல்ல, அதுதான் நான் சொல்ல வந்தேன். கண்டிப்பா அதுல நான் வந்து தெளிவா இருக்கிறேன். இல்ல இங்க அதை நான் மாறுபடல. இங்க வந்து கண்டிப்பாக அந்த கட்சிக்கு, அதுதான் நான் மறுபடியும் சொல்ல, அந்த கட்சிக்கு ஸ்டாலின் அவர்கள் உழைத்திருக்கிறார். அவர் வந்து கண்டிப்பாக நன்றாக செயல்படுவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை.
அதில் வந்து அவர் கண்டிப்பாக ஒரு அரசியல் தலைவராக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம யாராலையுமே மறுக்க முடியாதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதிமுக அந்த மாதிரி நிலை இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எடுத்துக்கலாம் திருஞானி? கட்சிக்குள்ளேயும் தமிழக அரசியலையும் இவருக்கு ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு பதவி கொடுக்கிறது அப்படிங்கிறது 2 தளங்கள்லையும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, பொதுவாக ஒரு அதிகாரப்பூர்வமான பதவி கொடுக்கிற போது அதுக்கான நம்பகத்தன்மையும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதுங்கிறது கூடுவதற்கான வாய்ப்பு தான் அது. அது இல்லாத போது என்ன இருந்தாலும் கடைசியில் முடிவெடுக்கிறது இவர்கள் இல்லை அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த சந்தேகம் இருக்காது. இல்லை, இவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உடல்நலம் சரியில்லாத நேரத்தில் அவர் இந்த பொறுப்பை எடுப்பது அந்த கட்சியை பொறுத்தவரையில் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வெயிட்டாக தான் அது வரும். அதனால அதில் ஒன்றும் தவறு இருப்பதாகவும் தெரியல. நாங்கள் முதல்ல வேற காரணங்களுக்காக தயங்குறாங்கன்னு நினைக்கிறேன். செயல் தலைவராகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் கலைஞர் இருப்பது மட்டும் இல்லை. அப்படி இல்லாமல் இவரை தலைவராக அறிவிக்க வேண்டும் என்றால் அதுக்கு மேல் பேராசிரியர் இன்னும் மூத்தவர் இருக்கிறார். அவர் இயங்கிக்கிட்டு தான் இருக்கிறார். பார்த்தீங்கன்னா அவர் பெரிய உடல்நலக் குறைவு பிரச்சனைகள் அதிகம் இருப்பதாக சொல்ல முடியாது. ஆனால் பேராசிரியர் ஏன் தலைவராக்கல என்று யாராவது கேட்கக்கூடும் அப்படின்னு நினைச்சிட்டு அதனால யாரும் கேட்பாங்க. இது வரைக்கும் அது மாதிரியான ஒரு பேச்சு வரல. இல்ல கார்த்திகேயன், அப்படி எல்லாம் கேட்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஞானி சார் நான் சொல்லணுன்றதுக்காக சொல்றாரான்னு இல்ல. அப்படின்னா கனிமொழி ஆகட்டும், அழகிரி ஆகட்டும், மாறன் சகோதரர்கள் இவங்கெல்லாம் அந்த கட்சியில பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க, எம்பி ஆயிருக்கிறாங்க. அப்படிலாம் யாரும் கேட்கவே மாட்டாங்க. அது குடும்ப கட்சி தான். அதுல ஒரு வித்தியாசம், ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக அரசியல் ரீதியாக அவர் பல விஷயங்களை செய்திருக்கிறார். அவருக்கு தகுதி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வரும், சீனியர் இருக்கிறாருங்கிறத மதிப்பது என்ற அர்த்தத்தில் சொல்றேன். அது எதிர்ப்புங்கிற அர்த்தத்தில் சொல்லல. என்ன யாரும் எதிர்க்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, எதிர்க்க போறதில்ல. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி நடைமுறையில கட்சி ஸ்டாலினுடைய தலைமையின் கீழே தான் இயங்கிட்டு இருக்கு. அது ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருப்பதே ஸ்டாலின் தலைமையின் கீழே தான் இயங்கிட்டு இருக்கு. பிராக்டிகலி டிஃபேக்டோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி டிஃபேக்டோவா அப்படிதான் இருக்கு. இப்போ டி ஜூரேவா அதை மாற்றணும். தேர்தல் சமயத்தில் பிரச்சாரத்துக்கெல்லாம் போகும்போது அவர் நிறைய கோயில்களுக்கெல்லாம் போனார். கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் 90% பேர் இந்துக்கள் அப்படிங்கிற கருத்தையும் ஸ்டாலின் சொன்னார். அவர் அதிகார பொறுப்புக்கு வருகிறது அப்படிங்கிறது பிஜேபியோட ஒரு நெருக்கம் காட்டுவதற்கான, ரெண்டும் இணங்கி போவதற்கான அந்த ஒரு சூழலை ஏற்படுத்தும் நீங்க பார்க்கல? நான் அப்படி பார்க்கல. ஏன்னா என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்து என்றால் திருடன் என்று சொன்னவர் தான் கருணாநிதி அவர்கள். அதனால் அந்த கட்சி அந்த தேர்தல் நேரத்தில் வேணால் ஸ்டாலின் வாக்குகளுக்காக அப்படி சொல்லியிருக்கலாமே தவிர, அந்த கட்சி குறைந்தது அந்த கட்சியினுடைய தலைமை மாறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் பெரும்பான்மையினருக்கு எதிராகத்தான் எப்பொழுதுமே பேசி வந்திருக்கின்றனர். அப்படின்றதுல எங்களுக்கு சந்தேகம் இல்லை. எங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர்கள் அந்த கட்சியை பொறுத்தவரையில் அவங்க மாறுவாங்க அப்படின்னு நான் நம்பவே இல்லை. பெரும்பான்மைக்கு எதிரானவர்கள்லாம் சிறுபான்மை வாக்குகளை மட்டும்தான் அவங்க இது வரைக்கும். அவர் சொல்ற கருத்து அவருடைய கருத்துன்னு வச்சுக்கோங்க. ஆனா அடிப்படையான விஷயம் என்னன்னா, அது அடிப்படையான விஷயம் என்னன்னா, யாரு இந்தியனா திருடன்னு சொன்னாரோ, யார் பெரும்பான்மைக்கு எதிரானவர் சொல்றாரோ, அந்த கலைஞர் கருணாநிதியோடு தான் இவர்கள் கூட்டணி அமைத்தார்கள். சரி, பாத்தீங்கன்னா வாஜ்பாய் காலத்துல யாரோட கூட்டணி வச்சாங்க இவங்க? சரி, கலைஞரோட வச்சாங்கல்ல. அப்ப அவர் இவர்களோட எந்த அடிப்படையில் அவர் கூட்டணி வச்சாரு? இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். பண்டார பரதேசி கட்சிகள்னு சொன்னவர் எப்படி அந்த அடிப்படையில் கூட்டணி வச்சாரு? அன்னைக்கு அரசியல் ரீதியாக 2 பேருக்கும் அது தேவைப்பட்டது, அதனால கூட்டணி வச்சாங்க. நாளைக்கு அரசியல் ரீதியான தேவை 2 பேருக்கும் வரும்போது ஸ்டாலினும் இன்றைய பிஜேபி கூட கூட்டு வச்சுக்கல. நான் மறுக்கல, அது அரசியல் இல்ல. நான் சொல்றேன், அதை நான் மறுக்கல. ஏனென்று சொன்னால் நான் கட்சி ரீதியாகத்தான் பேசினேன். நான் எப்படி ஸ்டாலின் அவர்கள் கேள்வி அப்படி கேட்கல, கட்சி ரீதியா நான் கேள்வி கேட்கல. பிஜேபியோடு இணைந்து போவதற்கான வாய்ப்பு இல்ல, அதுதான் சொல்ல வரேன். இல்ல, அதுதான் நான் சொல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அது சாத்தியம் இல்லை. ஏன்னா எப்படி ஸ்டாலின் அவர்களுக்கு முழு தகுதியும் இருக்கிறது, அரசியல் ரீதியாக அவர் நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார் நான் சொன்னனோ, அதே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நீங்க கேட்கும் பொழுதுதான் அவருடைய கொள்கையை பத்தி பேசுறோம். கொள்கை என்பது வேறு. அதனால திமுக எப்படி நாங்க அதிமுகவும் பாஜகவும் ஒரே கொள்கையின் அடிப்படையில் தான் செயல்படுது அப்படின்னு நீங்க இந்த நிகழ்ச்சி துவங்கும் போது வெங்கையா நாயுடு அப்ப சொன்னதா சொன்னீங்க இல்லையா, அந்த வார்த்தையை திமுகவில் சொல்ல முடியாதுன்றது தான் நான் சொல்ல வரேன். அதை தாண்டியும் கூட்டணி அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வருகிற போது அதுல ஒன்னும் மாறுபாடு, நாட்டின் நலன் கருதி கட்சிகளுக்கும் தேவை வருகிற போது
கொள்கைலாம் பின்னாடி அதான் நான் போயிடும், சொல்றேன். கூட்டணி தான் முன்னாடி வருங்கிறதா அவருடைய உங்க பார்வையில இரு அது கடந்த கால வரலாறு கட்சிகளுக்கும் இருக்கு. உங்க பார்வையில இரு கட்சிகளுக்கும் தேவை நலன் கருதி என்னுடைய பார்வையில நாட்டின் நலன் கருதி மக்கள் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சில சமயங்கள்ல அது போல அமைந்து விடுகிறது. ஆனா நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன் கார்த்திகேயன், அந்த 5 வருடங்கள்ல திமுக மீது திமுக பாஜகவுடன் இப்ப சொன்னார், உண்மைதான் அங்க கூட்டணி வச்சோம். ஆனால் அந்த 5 வருடங்கள் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது திமுக மத்திய மந்திரி சபையில் இருந்தபோது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு திமுக செஞ்சாங்கன்னு சொல்ல முடிஞ்சதா? அதுக்கு காரணம் பிஜேபி. இதைத்தான் நான் சொல்கிறேன். இல்ல இது பெரிய விவாதம். இல்ல பெரிய விவாதம் இல்ல. நாட்டு நலனுக்காக தான் ஏன்னா அப்போது இல்ல ஊழல் செய்வதெல்லாம் பிஜேபியை பார்த்து கொண்டது. அது இல்ல, யாருக்குமே இது வந்து பங்கேற்க- தவறான யாருக்குமே பங்கேற்க வாதம். கொடுக்கவில்லை நீங்க எதனா அர்த்தமா? ஒண்ணு இருந்தா சொல்லுங்க. இல்ல. தவப்பெட்டி ஊழல் கூட தவறுன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இடைவெளிக்கு அதனால பிறகு. ஞானி போகிற போக்கில் அது சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தவறான விஷயம். பாலியல் தொல்லைக்கு பெண்கள் தான் காரணம் என குற்றம் சாட்டுவதா அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. பெங்களூர்ல புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பெண்கள்கிட்ட சிலர் பாலியல் ரீதியான தொந்தரவுகளை செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு காவல்துறை அமைச்சர் பதில் சொல்லும்போது, மேற்கத்திய கலாச்சாரத்தை இளம் வயதினர் விரும்புகிறார்கள். மேற்கத்திய கலாச்சார உடைகள் அணிவதனால் சில வேளைகளில் இந்த வகையிலான தொல்லைகள் பெண்களுக்கு ஏற்படுகின்றன அப்படின்னு அந்த கருத்தை சொல்லியிருக்கார். தேசிய மகளிர் ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. ஆடை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிறார். இல்ல இது காலங்காலமா இங்க இருக்கிற சம்பிரதாயமான ஆட்களுடைய பார்வையில் இருக்கிற கோளாறு இது. அதே தான் அமைச்சர் பிரதிபலிக்கிறாரு. இது ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருக்கிறது தான். இப்போ யாருடைய ஆடை கோளாறுன்னு யார் தீர்மானிக்கிறது? ரெண்டாவது அவர் சொல்ற மேற்கத்திய கலாச்சாரத்துல விளைவுன்னு சொல்றாரு. மேற்கத்திய கலாச்சாரத்துல வந்து தினம் இப்படி பாலியல் வன்முறை நடந்துகிட்டு இருக்கா என்ன? அங்க அன்றாட வாழ்க்கை, அங்கேயும் குடும்ப அமைப்புகள் இருக்கின்றன. எல்லாரும் குடும்பத்தை ஒழுங்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வேலைக்கு போய் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நம்ம சமூகத்தில் எவ்வளவு பர்சன்டேஜ் கிரிமினல்கள் இருக்காங்களோ அதே அளவு பர்சன்டேஜ் கிரிமினல் தான் அங்கேயும் இருக்காங்க. அங்கே வந்து கூடுதலாக வந்து பாலியல் வன்முறை நடந்துகிட்டு இருக்கா இல்லை தினசரி பெண்களுக்கு தெருவில்? நான் வந்து அமெரிக்காவை சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன், ஐரோப்பா முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன், பிரிட்டனில் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன், ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன். எல்லாமே 4 மேலை நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகள். அங்கே ஏராளமான பெண்கள் இவங்க சொல்லக்கூடிய இவங்க பார்வையில் குறைவான உடை உடுத்தின்னு சொல்லக்கூடிய உடையில போறாங்க. யாரும் அதை பொருட்படுத்துறது கூட கிடையாது. இப்போ சக ஆண்கள் வந்து அதனால பாதிக்கப்படுறவங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதுல நடக்கிறதுனால பெண்கள் வந்து நிம்மதியாக நடந்து மாடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இது பிரச்சனை யாருக்கிட்ட இருக்கு? மேற்கத்திய கலாச்சாரத்தில் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இங்கே வந்து நம்முடைய ஆண்களை வளர்க்கிற முறையில் அதில் பிரச்சனை இருக்கு, நாம் பெண்களை பார்க்கிற முறையில் பிரச்சனை இருக்கு. அதைத்தான் நாம் மாற்றி அமைக்க வேண்டும். நீங்கள் வந்து என்னுடைய பெண் ராத்திரி 10 மணிக்கு மேலே வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்வதை விட, என் பையன் ராத்திரி எவ்வளோ லேட்டாக வந்தாலும் தெருவில் ஒழுங்காக நடந்துக்கிட்டு ஒழுங்காக நல்ல பையனை வீட்டுக்கு திரும்பி வந்திருப்பான் அப்படின்னு தன் மகனை பற்றின உறுதி தான் நமக்கு இருக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம வளர்த்துருக்கிற ஆண் பையன் எப்படிப்பட்டவனாக சமூகத்தில் போய் நடந்து கொள்வான்றதை பற்றி தான் நம்ம பேசணும். நம்ம வளர்த்துருக்கிற பொண்ணு எப்படி வீட்டுக்கு டயத்துக்கு வரணும்னு பேசுறதுல அர்த்தமே கிடையாது. அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் கலாச்சாரம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்தியாவில் கலாச்சாரம் வித்தியாசமாக இருக்குது. சொன்னது போல் சம்பிரதாயமாக அந்த காலத்திலிருந்தே சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். முலாயம் சிங் வந்து இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்த பொழுது, இந்த கற்பழிப்புகள் குறித்து வந்த பொழுது பாய்ஸ் ஆர் பாய்ஸ், கேர்ள்ஸ் ஆர் கேர்ள்ஸ் என்று சொன்னது இன்றைக்கும் அந்த சமாஜ்வாடி கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவர் அது போன்ற ஒரு கருத்தை நேற்று கூட சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒரு வன்முறை நடக்கிறது, பாலியல் விஷயம் நடக்கிறது, தவறான தொல்லை நடக்கிறது என்று சொன்னால் உடனடியாக இரும்பு கரம் கொண்டு அதை அடக்க வேண்டியது மாநில அரசினுடைய கடமை. இது வந்து என்னை பொறுத்தவரை நிர்வாக கோளாறு தான். நிர்வாக ரீதியாக அவங்க சரியாக அதை ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை, இரவு நேரங்களில் பெண்கள் வெளியே வரக்கூடாது, பெண்களுடைய ஆடைகள் தான் காரணம், மேற்கத்திய கலாச்சாரம் தான் காரணம்னு சொல்றதை நீங்க எப்படி பார்க்க? தவறு தான். அந்த மாதிரி பேசவே கூடாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒன்று இது எங்கே இருந்ததுன்னா ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. இது நம்ம பேசும்பொழுது அந்த மாதிரியான ஒரு இது வந்து புத்தாண்டு நிகழ்ச்சி நடந்தபோது அது சொல்கிறேன். இரவு நேரம்னு சொல்கிறத விட புத்தாண்டு நிகழ்ச்சினா எல்லாருமே குடி போதையில் இருந்திருப்பாங்க. எல்லாருமே இன் த சென்ஸ் ஒரு 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 செட் ஆஃப் பீப்புள் வந்து குடி போதையில் தான் இருந்திருப்பாங்க. நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இந்த வருடம் சென்னையில் கூட அதிக அளவில் விபத்துகள் நடந்திருக்குதுன்றத ரிப்போர்ட் ஆயிருக்கு. இப்போ நம்மளுடைய தொலைக்காட்சியில் கூட வந்திருக்கு. 300 பேருக்கு மேலே காயமடைஞ்சிருக்காங்க, 8 பேருக்கு மிக கடுமையான. இது வந்து ரிப்போர்ட் ஆனது தான். அப்படின்னா இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து தவறான விஷயம்தான். இந்த இந்த கொண்டாட்டங்கள் என்பது நடு ரோட்டில் குடிச்சிட்டு கலடா பண்ணுறது இதெல்லாம் மிக மிக தவறான விஷயம். அதுலேயும் இந்த மாதிரி பெண்கள் மீதான தாக்குதல், பாலியல் தாக்குதல் என்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். அதற்கான காரணங்களை சொல்லும் பொழுது பொறுப்போடு பேச வேண்டியது அவசியம். அது எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த
நிர்வாகத்தில் எந்த பதவியில் இருந்தாலும் பொறுப்போடு பேச வேண்டியது மிக மிக அவசியமாகிறது. இது செய்தது மிகப்பெரிய தவறு. இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். தேசிய மகளிர் ஆணையம் லலிதா குமாரமங்கலம் அவர்கள் கூட உடனடியாக நேற்று இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் ஆசிரியர்களின் சீருடையாகிறது நேரு ஜாக்கெட். பிரதமர் மோடியை பிரபலப்படுத்தும் முயற்சி என சர்ச்சைன்னு செய்தி இருக்கு. அதுக்கு கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஆசிரியர்கள் தாங்கள் ஒரு முக்கிய பணியாற்றுவதாக உணரச் செய்வதே இதன் நோக்கம். இதன் மூலம் ஆசிரியர் பணிக்கு அரசு அதிகம் மதிப்பளிக்கிறது என்பதை உணர்த்துகிறோம் அப்படிங்கிறார். உடையினால மட்டும் அது வந்துடாது. நேரு ஜாக்கெட் மோடி ஜாக்கெட்னு பேர் மாறி இருக்கு. அதை இவங்க பிரபலப்படுத்துறாங்கிறதா இல்ல. ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பயிற்சியில அவர்கள் மனநிலை மாற்றத்தை தான் நம்ம ரொம்ப அடிப்படையாக உண்டாக்கணும். நீங்க இந்த சட்டையை மாட்டிட்டீங்கன்னா உங்க மனசு மாறிடும் அப்படின்னு அந்த மாதிரியான கேரண்டி எந்த சட்டைக்கும் கிடையாது. பாத்தீங்கன்னா இப்ப ஜிப்பா போட்டீங்கன்னா நீங்க ஒரு மாதிரி ஆயிடுவீங்க, சட்டை போட்டா இன்னொரு மாதிரி ஆயிடுவீங்கன்னா ஒன்றும் கிடையாது. மனநிலை தான் எந்த மனநிலையில நீங்க இருக்கீங்க. அப்ப மனநிலை ஆசிரியர்களுக்கு பயிற்சியின் போதே ஆசிரியர்களுக்கான அவர்கள் வேலையை ஒழுங்காக செய்வதற்கான மனநிலையை ஏற்படுத்த வேண்டும். அந்த நம்மளுடைய நாட்டில் ஆசிரியர் பயிற்சி முறை என்பது மிக 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 பலவீனமாக இருக்கிறது. பாத்தீங்கன்னா பல இடங்களில் பயிற்சி பெற்று வருகிற ஆசிரியர்களை நான் சந்திக்கிறேன். பயிற்சி முறை என்பது மிக பலவீனமா இருக்கு. ஆசிரியர் பயிற்சி என்பது பல இடங்களில் கண் துடைப்பா இருக்கு. பாத்தீங்கன்னா ஒழுங்கான பயிற்சியே இல்லை. இதுதான் அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடிப்படையில் அதை விட்டு இந்த வெறும் தோற்றத்தை மட்டும் பார்ப்பதுங்கிறது இருக்குல்ல, இது அசல் பிரச்சனையை பார்க்காமல் வெறுமே வெளியில் தோற்றத்தை மட்டும் பார்க்கிற இல்ல. மேற்கத்திய கலாச்சாரம்னு ஏற்கனவே நம்ம பார்த்த செய்தியிலையும் சரி, இப்ப உடை சார்ந்து பேசும்போதும் சரி, எல்லாத்துலயுமே மாற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த உடை தொடர்பான சர்ச்சை மட்டும் வந்துட்டே இருக்கு. அதுவும் பெண்களுக்கு அப்படின்னு வருகிற போது குறிப்பிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழலை நம்ம எப்படி இல்ல, இது தொடர்ந்து நம்முடைய சமூகம் இன்னமும் பெண்களை ஒரு சமமான பிரஜைகளாக பார்க்கக்கூடிய மனநிலைக்கு இன்னும் முழுக்க வரல. அதுதான் அடிப்படையான காரணம். ஆண்களுக்கு சமமான பெண்களும் சமமான பிரஜைகள், சமமான மனிதர்கள்னு பார்க்கிற பார்வை வீட்டுக்குள்ளேயே வரல, குடும்பத்துக்குள்ளேயே வரல, வெளியிலையும் வரல. அது தொடர்ந்து இன்னும் நீடிச்சுட்டு இருக்கு. அதாவது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததுல நம்ம மாறி இருக்கிறோம். ஆனால் இன்னும் மாற வேண்டியது நிறைய இருக்கு. இல்ல, பெண்களுக்கு சம உரிமைன்றது உடை கட்டுப்பாடு விஷயத்துல மட்டும்தான் அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது கண்டிப்பா. ஆனா இந்த மாதிரியான விஷயம் இது பெண்களுக்கு மட்டும்தான் மாதிரி தெரியல. இன்னைக்கு பிரசன்டேஷன் அப்படின்னு நாம சொல்றோம். நம்ம எப்படி இப்போ இன்னைக்கு நாம தொலைக்காட்சியில் உட்கார்றோம்னு சொன்னா உறுதியாக நான் என்னை பொறுத்த வரையில இன்னைக்கு நாம போறோம், ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுறோம், கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் நான் சரியாக உடை உடுத்தி கண்ணியமாக உடை உடுத்த வேண்டும் என்று நான் உட்பட என் வீட்டில் இருப்பவர்கள் உட்பட அந்த ஒரு மைண்ட் எப்பொழுதுமே இருக்கும். அதான் நீங்களும் உங்க குடும்பத்தாரும் முடிவு செஞ்சு எல்லாருமே இங்க நிகழ்ச்சி நடத்துறவங்களோ நிறுவனமோ இந்த முடிவும் செய்யல. அது செய்யல, அது பரவாயில்ல. இங்க பொதுவாக எல்லோருக்குமான அந்த நாராயணன் சொல்றதுல உண்மையில உடை 2ஆம் பட்சம் தான். இந்த நிகழ்ச்சியில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மனநிலை தான் இல்ல. நான் சொல்ல வர்றது, நீங்க நான் எப்படி வருகிறேன் என்பதை பார்ப்பதில்லை, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா நான் சரியாக வரவில்லை என்றால் கண்டிப்பாக அதன் மீதான விமர்சனங்கள் எழத்தான் செய்யும். நான் யதார்த்தமான ஒரு விஷயத்தை இந்த கோட் போட்டதனால எல்லாமே சரியா அப்படி இல்ல சார். இதுக்கு முன்னாடி இருக்கிற எதுவுமே சரியா இல்லங்கற துணில இல்ல. யூனிஃபார்ம் எதுக்கு? பசங்களுக்கு ஏன் யூனிஃபார்ம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், இவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசங்கள் வரக்கூடாதுன்னு சொல்றோம். அந்த மாதிரி எல்லா டீச்சர்ஸோட ஒரே ஒரு விளக்கம் மட்டும் சொல்லுங்க. இது இந்த கோட் போடுறாங்க இல்லையா, மோடி ஜாக்கெட் போடுறாங்க இல்லையா, இல்ல நேரு ஜாக்கெட் இல்ல அது மோடி ஜாக்கெட்டா வந்துருச்சுங்கிறதுனால அது நேரு ஜாக்கெட் தான், அது அவரே ஏத்துக்கிறாங்க. செய்தி தான சொல்றாங்க. நான் செய்தியை முழுமையா படிச்சதுக்கு காரணம் நீங்க அதிலே இருப்பீங்கங்கிறது. ஆனா ஒரு நிமிஷம், பிஜேபி நாராயணனே அது நேரு ஜாக்கெட் நீ ஒப்புக்கொள்ள. நான் சொல்லல சார், சந்தோஷம் தான். அதுல ஒண்ணு அது மோடி ஜாக்கெட்டா வந்தா எனக்கு சந்தோஷம். நீங்க ஒத்துக்கிறதுல இன்னொரு விதத்துல சந்தோஷம் ஞானி சொல்ற மாதிரி. ஆனா சர்ச்சை இதுதாங்கிறதுனால தான் நம்ம இதுல டிராவல் இது ஒரு சர்ச்சையே இல்லன்னு. மோடி ஜாக்கெட்டோ நேரு ஜாக்கெட்டோ அதை அணிவதற்கு முன்னாடி வரைக்கும் ஆசிரியர்கள் போட்டுட்டு இருந்தாங்களா உடை, அது சரியில்லைன்னு அப்ப நீங்க சொல்ற மாதிரி அப்படி இல்ல சார். சிஸ்டம். சரி, நான் என்ன சொல்ல வரேன், இதெல்லாம் ஒரு விஷயமாவே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. போட்டா என்ன, அவ்வளவுதான் விஷயமே. ஒரு சர்ச்சையை உருவாக்கணும்ன்றத உருவாக்கக்கூடாது. நான் சொல்றேன் அசல் பிரச்சனை உடை அல்ல, அசல் பிரச்சனை அவருடைய மனநிலை. நான் ஒத்துக்கொள்கிறேன். இல்ல நான் ஒத்துக்கொள்கிறேன். பயிற்சியில இருக்கிற கோளாறு அசல் பிரச்சனை. ஞானி அவர்கள் சொல்றது இருக்கு. அதே மாநிலத்தை பாருங்க, 42,000 ஆசிரியர் இடங்கள் காலியா இருக்கு.
அதை நிரப்புறதுக்கு பணத்தை செலவிடலாம், நான் என்ன ஜாக்கெட் சொல்ல வாங்கி தரதுக்கு பதில் அப்படின்னு சொல்றாரு. ஞானி அவர்கள் டீச்சர்ஸுக்கும் 2 கோட் வந்து அரசையே கொடுக்குது. சரி. அதுவும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி தான் அதை வடிவமைக்க போறாங்க. சரி. அப்ப போடலைன்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள்? இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கு. அரசு இந்த அளவுக்கு சில முயற்சி எடுக்கறதுல விஷயங்கள்ல ஞானி சொல்ற மாதிரி 42,000 ஆசிரியர்கள் இதற்காக செலவு பண்ணக்கூடிய பணத்துல 42,000 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப முடியும் அப்படின்னு இன்னொரு தரப்புலையும் இல்லைங்க. கல்வி என்பது, கல்விச்சாலை என்பது ஒரு நாம் வழிபடும் ஆலயத்திற்கு சமமானதாக பார்க்கிறோம் அப்படின்னு சொல்ல வரும்போது சில கட்டுப்பாடுகள் இருப்பதுல தவறு. எல்லா இடத்துலயும் வந்து எனக்கு கருத்து உரிமை வேணும், சுதந்திரம் வேணும் பேசுறது தவறு. அப்போ அரசாங்கம் என்ன சம்பளம் கொடுக்குறதோ வாங்கிப்பாங்களா ஆசிரியர்கள்? அப்படி இல்லை. அவர்களுடைய உரிமையை அவர்கள் கேட்கலாம். இந்த மாதிரி 2 விதமான கருத்துக்களை பேசுறதுல வந்து அதுதான் கருத்து சுதந்திரம்ன்றது கிடையாது. இதை பொறுத்தவரையில ஒரு யூனிஃபார்மிட்டி வேணும்னு ஒரு அரசாங்கம் நினைக்கிறது, அது அந்த மாநில அரசாங்கம் வந்து அது மாதிரி முடிவெடுத்து தவறே கிடையாது. கோட்டு போட்டா நல்லது தான். அதுல என்ன இருக்குது? இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அப்பீலிங்காகவும் ஒரு என்ன சொல்றது ஒரு பிரசன்டேஷன் நல்லா இருக்கும், ஒரு ரெஸ்பெக்டபிலிட்டி. நான் இன்னும் சரியா சொல்றேன், ரெஸ்பெக்டபிலிட்டி இருக்கு. அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அதுக்கு மனநிலை தான் ரொம்ப முக்கியம். இல்லைங்க, நீங்க அவர் சொல்றது உண்மை, நான் ஏத்துக்கிறேன். மனநிலை தான் முக்கியம். அதோடு கூட ஒரு 98% வச்சுங்க, இது 2%. அந்த 2% தான் உங்க கண்ணில் படுதா, மீதி கண்ணில் பட மாட்டேன். நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நானும் அவங்க நேரு ஜாக்கெட் போட்டு போறதுல எனக்கு எந்த வருத்தமும் மோடி ஜாக்கெட் நேரு ஜாக்கெட் போட்டு போறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, மகிழ்ச்சி தான். ஆனால் முன்னுரிமை எதுக்கு தரணுங்கிறது இருக்குல்ல ஒரு அரசாங்கம். இது முன்னுரிமை விஷயமா இல்லை. இதை விட முன்னுரிமை இருக்கிற விஷயம் அப்படியே கிடக்கு. ஒரு பயிற்சியோ அல்லது 42,000 காலி இடங்களை நிரப்புவதோ அதுல இருந்து முன்னுரிமை தர அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயம் ரிப்போர்ட், அதான் நான் முதல்ல சொன்னேன், முன்னுரிமை ரிப்போர்ட் ஆகிறது எப்படி அந்த 42,000 பணியிடம் உண்மையிலேயே அது இருக்குது. பாலியல் தொந்தரவுகளுக்கு ஆடைகள் தான் காரணமா, அது தொடர்பான செய்திகளை பார்த்தோம். ஆனா ஆடை தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா? இப்ப நீங்க ஜோதிமணி விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, மோடி தொடர்பாக ஒரு கருத்தை போட்டாங்க, சமூக வலைத்தளங்களில் ஒரு கருத்தை பதிவு செய்தார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் மீது ஆபாசமான வார்த்தை தாக்குதல்கள் கடுமையாக நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்கள் அது குறிப்பாக பேசப்படுகிறது. அதே மாதிரி பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிராக மாணவர் அமைப்புகள் சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்துகிற போது அங்கேயும் பெண்கள் மீது காவலர்களே வந்து பாலியல் ரீதியான தொந்தரவுகளை செஞ்சாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ உடையை தாண்டி இந்த பெண்கள் பொதுவெளியில வருகிற போது அவருடைய செயல்பாடுகள் சார்ந்தெல்லாம் எந்த அளவுக்கு நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழத்தான் இல்ல. அடிப்படையான விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது போல, நம் சமூகம் இன்னமும் பெண்களை சமமானவர்களாக பார்க்கவில்லை. அதனால அவங்க பெண்கள் சமமாக தங்களை கருதி கொண்டு அவர்கள் அந்த செயலில் ஈடுபடும் போது அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. நீங்க எப்படி உங்களை சமமா நினைச்சிட்டு எல்லாத்துக்கும் வர முடியும்? போராட்டம் மரியாதை ஆம்பளை வரட்டும், நீயே வர அப்படின்னு பெண்ணை பார்க்குற பார்வை போலீஸுக்கு இருக்கு. நீ வராத, நீ வீட்டில் இரு அப்படின்னு அந்த பார்வையில இருந்தா போலீஸ் அவங்களை டீல் பண்றாங்க. இப்ப மோடியை வந்து வேற ஒரு ஆண் தலைவர் விமர்சனம் செஞ்சதுனால இந்த அளவுக்கு விமர்சனம் வந்து நிச்சயமா இந்த பாலியல் ரீதியான விமர்சனமா வராது. நான் அதை அப்படி பார்க்கல. பாலியல் ரீதியான விமர்சனமா வராது. நான் அதை அப்படி பார்க்கல. ஆபாசமாக வசைப்பாடுவது, விமர்சனங்கள் செய்வது யாராக இருந்தாலும் தவறுதான். அதை யார் செய்திருந்தாலும் தவறுதான். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் மோடி மீதான விமர்சனம் அப்படின்னு நீங்கள் சொன்னதை உங்களையே நான் வந்து திருத்திக்கங்கன்னு நான் சொல்கிறேன். பிரதமர் மீதான விமர்சனம்னு சொல்லணும். ஒரு பிரதமர் தூக்கில் தொங்குவதும் எரித்து கொல்லப்படுவதும் தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி, அது மிக மோசமான வார்த்தைகள். அதை ஜோதிமணி செய்தது கண்டிப்பாக தவறுதான். அது ஆணாக இருந்தாலும் என்ன, பெண்ணாக இருந்தாலும் என்ன. அதுவும் பொது இடத்துல தொடர்ந்து பேசுறவங்க அந்த மாதிரி பிரதமர் எரிக்கப்படுவது அப்படின்ற வார்த்தை, அதாவது எரிக்கப்பட வேண்டும் என்கின்ற மாதிரியான அந்த வார்த்தைகள் கண்டிப்பாக தவறுதான். அதை ஊடகங்கள் கண்டிக்கவில்லை. மாறாக ஞானி சொல்ற மாதிரி நான் சொல்றேன் சார். இல்ல, ஜோதிமணிங்கிற இடத்துல வேற ஒரு ஆண் இருந்திருந்து சார், இல்ல நான் முடிச்சிடுறேன். ஜோதிமணி இடத்துல வேற ஒரு ஆண் இருந்திருந்து இந்த விமர்சனங்களை நீங்க சொன்ன அதே கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள், பாலியல் ரீதியான ஆபாசமான வார்த்தைகள் இருக்காதுன்னு இத ரெண்டு விஷயமா பார்க்கணும். அது தவறுதான். நான் முதல்ல அதுதான் சொன்னேன். கண்டிப்பாக தவறுதான். எங்களுடைய தமிழக தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூட கண்டித்திருக்கிறார். நானும் கண்டிக்கிறேன், தவறுதான். ஆனால் ஏன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும்? ஒரு பிரதமர், அது தப்பா சொல்றீங்க. இது தவறான வார்த்தை. ஒரு பிரதமர் நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார், நாட்டின் நல்லதற்காக நாங்கள் செய்கிறோம், விமர்சனம் நீங்கள் செய்யலாம்.
அதுக்காக பிரதமர் உயிரோடு எரிச்சு உங்களுக்கு கொல்லணும்னு பிரதமர் மாதிரி உங்களுக்கு- ஜோதிமணிக்கும் பிரதமர் தானாங்க அவர். இல்ல, இல்ல. அப்ப போடலாமா? நீங்க சொல்லுங்க. அது ஒரு விமர்சனம் பண்றாங்க. கார்த்திக், நான் நேரடியா கேட்கிறேன். ஜோதிமணி எழுதிய வாசகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இவ்வளவுதான் விஷயம். ஒரு ஊடகவியலாளராக இந்த நாட்டினுடைய பிரஜையாக கார்த்திகேயன் அது சரி என்று சொல்கிறீர்களா? தூக்கில தொங்குவதும் எரித்து கொல்லப்படுவதும் வார்த்தைகள் இல்ல, அது மிக ஏன் மோசமான வருது? வார்த்தைகள். இல்ல, இல்ல, ஒரு நிமிஷம். நான் என்ன நேரம் ரொம்ப சொல்றேன், குறைவா இல்ல, இருக்கு. இல்ல, வாய்ப்பு அதான். கொடுக்கணும். நீங்க ரெண்டா தான் இதை பார்க்கணும். அதை கண்டிக்காத ஊடகங்கள் இதை கண்டிப்பது, நான் சொல்ல அதை கண்டிக்கணும், இதை கண்டிப்பது சரிதான். ஆனால் அதையும் கண்டித்திருக்க வேண்டும். அதை கண்டிக்காதது மிகப்பெரிய தவறு. அது தமிழ்ல இருக்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் இல்ல, அதே அதை கருத்து ஒரே ஒரு ஞானி கருத்து மட்டும் சொல்றாரு. சொல்ல அது என்ன தவறுன்னு தானே அவர் ஒரு சொல்றாரு. கருத்து அவருடைய மட்டும் சுய சொல்லுங்க. கருத்துங்கிறாங்க. அவங்களுடைய என்ன சுய கருத்து? அப்படி. பிரதமரை வந்து கொலை சரி, விளக்கம் பண்ணணும்னு கொடுங்க. பேசுறீங்க. இல்ல, ஒரு நிமிஷம். அவரே விளக்கம் கொடுங்க. ஒரு நிமிஷம். ஜோதிமணி தானா தன்னுடைய கற்பனையிலிருந்து மோடியை தூக்கில போடணும் பத்தி எல்லாம் எழுதல. மோடி தான் பேசின 50 அடிப்படையில். நாளில் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாவிட்டால் மோடி என்னை பேசின தூக்கில் அடிப்படையில். போடுங்கள். Who are you to decide? அவர்தான் அவரால பேசினார். தீர்லனா இல்ல, யார் அது அவர்தான் சொல்றதுக்கு? பேசினார். நாராயணன் நேர் ரொம்ப குறைவார். அவருடைய இல்ல, கருத்தை சொல்லணும். தன்னை மறுப்பு தூக்கில் வாங்க. போடலாம்னு இல்ல, பேசினார். இல்ல, இல்ல, தவறான வார்த்தைகள். அது போய் தவறு. மோடி தான் பேச தொடங்கினார். இல்ல, என்ன பேசினாரு? மோடி ஏன் பேசினாரு? என்ன பேசினாரு? என்ன? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அவர் இது முடிச்சிடட்டும். நடக்காவிட்டால் என்ன தூக்கில போடுங்கள், பொது இடத்தை என்ன தூக்கில போடுங்கன்னு சொன்னாரு. சரி. என்ன அவர் ஏன் சொன்னாரு? இல்ல, நடக்கலன்னு முடிவு பண்றது நீங்க யாரு? அதான் கேக்குறேன். இல்ல, ஒரு பிரதமர் வந்து தன்னை தூக்கில் போடுங்கன்னு பேசி பிரதமர் பதவிக்கு இழுத்து தேடி நடந்துச்சுன்னு தரலாமா? முடிவு பண்ணும்போது நடக்கலைன்னு சார், முடிவு பண்றது நான் எதிர்க்கட்சியில இல்ல, உறுப்பினர்கள் நான் தான். கேக்குற கேள்விக்கு ஒரே வார்த்தை தான் நடந்துச்சுன்னு சார். ஆளுங்கட்சி முடிவு கார்த்திகேயன் செய்யற போது. செய்வீங்களான்றது செய்ய பிரதமர் மாட்டீங்க. பதவிக்கு இழுக்குன்னு I know, ஒரே I ஒரு know. கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. நடந்துச்சுன்னு ஆளுங்கட்சி தரப்புல முடிவு பண்ணுகிற போது அவங்க ஒரு எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க நடக்கலைங்கிற அடிப்படையில இது மாதிரி நீங்க சொன்னீங்களேங்கிற விமர்சனத்தை டாக்டர் முன்வைத்திருக்காங்க. ராமதாஸ் சார், மேல நான் எவ்வளவு கேட்கறது கேட்கிறாங்க? ஒரு சார், நீங்க என்ன கேள்வி கேட்கிற மாதிரி நான் கேட்கிறேன் சார். ஜோதிமணி செய்தது சரியா தவறா? மோடி அவ்வளவுதான். பேசியது சரியா தவறா? சரிதான், அவர் பேசுனது சரி. அவ்வளவுதான். அப்ப ஜோதி நீங்க சொல்லுங்க. அவர் பிரதமரை பேசுனது சரியா? தூக்கல போன நீங்க சொல்றீங்களா? பிரதமரை உயிரோடு எரித்து கொல்ல வேண்டும் ஞானி சொல்றாரா? நான் சொல்லல. நீங்க ஆனால், சொல்லல. புரியுதுல்ல? அதுதான் ஆனால், விஷயம். இந்த டிஸ்கஷன் ஏன் வரல? ஆனா அதற்கு மாறாக தொடர்ந்து யாரோ செய்கிற வேலைகளை அதற்கு இந்த மாதிரியான தாக்குதல்கள் மோடி பேசியது தவறுதான், கண்டிக்கப்பட வேண்டியது. செய்திக்கு நேரமாயிடுச்சு, தள்ளி போறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.